அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நான் ஓப்பனாக கேட்டுருணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் ஒன்று, அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனுங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபேன் பாயாக இருந்தீங்கன்னா உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக, திமுக, தாவேக, நாம் தமிழர் யாராக இருந்தாலும் சரி. நான் ரொம்ப அவங்க மேலே உயிரே வச்சிருக்கேன். அது நெகட்டிவாவோ அல்லது வந்து கலாய்க்கிற மாதிரி எதனா பேசினா நான் பர்சனலாக எடுத்துப்பேன் அப்படிங்கிற செல்வங்கள் சொந்தங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. எப்பா நம்மளாம் கொஞ்சம் ஓப்பன் மைண்ட் எடுப்பா, ஒரு மாதிரி ஜாலியாக அரசியலை பார்ப்போம். அதில் யாரை பற்றி நீ நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் சரி, அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்போம். ஒரு ப்ராட் மைண்டடாக அரசியலை அப்ரோச் பண்ணுவோம். நம்ம ஒரு மேட்ச் பார்க்குற மாதிரி உட்காந்து இங்கே நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில். அதாங்க நடுநிலை அப்படின்றத விட ப்ரெஃபரன்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு கட்சி. ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிற ஒரு ஆள் கிடையாது. நான் கரெக்டாக டீல் பண்ணிப்பேன் அப்படின்ற எமோஷனலை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் தான் வேணும். நீங்கள் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக பேசிகிட்டு இருக்க முடியலன்னா ஏதாச்சும் ஒரு சைடில் போய் நம்ம மாட்டிப்போம். ரைட்டுங்க. ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒருத்தரை பாராட்டணுங்க. முதல்ல என்னன்னா, நம்முடைய அமைச்சர் மரிய வில்சன் முந்தானத்து தானே அந்த கேள்வி கிழிச்சிங்க, இப்போ கூட அந்த வீடியோ இன்னும் ஓடி நிற்குது, அதுக்குள்ளே மாறிட்டீங்களா அப்படின்னா, மாறுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஆணவத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு கோவம் வருது. என்னோட தலகணம் இவங்களுக்கு, இவ்வளோ ஆட்டம் இவங்களுக்கு அப்படின்ட்டு. திமுக மேலே உச்ச வன்மம், பிபி அப்படிதான் ஏறிச்சு 5 வருஷமா. என்ன மாதிரி அவங்க மேலே நம்ம வெறியா இருந்தோம். இப்போ அவங்கள பார்த்தா எனக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் கோவம் வரமாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுறேன் பழைய மாதிரி அப்படின்ட்டு. வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்களே பாவம் தொடையில பெருச்சாலி கடிச்சு குப்புறப்படுத்துங்கிறாங்க. இந்த படத்தில் புலிகேசி படத்தில் தானே வரும், அவனே தொடையில் பெருச்சாலி கடித்து படுத்து கொண்டிருக்கிறான், அவன் எங்க இல்லை போகிறான், நீ வா உள்ளே அப்படின்னு பாருல ஜெயிலுக்குள்ள. அந்த மாதிரி என்னத்தை போய் இவங்களை என்னடா லட்சியம் இவங்களை போய் என்னத்தை அடிச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் டஃப் கொடுக்குற மாதிரி எந்திரிக்கிட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் மேட்ச் ஒன் சைடட் தான். அப்போ நரேட்டிவ் ஏதோ எதிர்கட்சிகள் கொண்டு வந்தாலுமே ஒரு லார்ஜர் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மக்கள் மத்தியில் டிவிக்கே தான் ஒன் சைடடாக டாமினேட் பண்ணிட்டுக்கிற மாதிரி இது இருக்கட்டும். பாராட்டுற விஷயத்துக்கு வந்துடுவோம். மரிய வில்சன் அவர்கள் இங்கே பாதி பேருக்கு தமிழ் படித்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு மொழி, அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னார்ல. நான் பைபிள் படிச்சிருக்கேன், பான் கிறிஸ்டியன்ட்டு. அது பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அவருடைய டோனில், அவருடைய முகத்தில் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் வருது. எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்றைக்கி கொஞ்சம் ஆசைப்பட்டது உண்மை தான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். இங்கே லேர்ன்டு ஸ்காலர்ஸ்லாம் இருப்பீங்க, நிறைய ஸ்காலர்ஸ் இங்கே இருக்கீங்க. இங்கே 234 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்க. இன்னைக்கு கடந்த ஒரு 4 நாளாக எனக்கு சச்ச ஹானர். எனக்கு இது கொடுத்த எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஜஸ்ட் இஸ் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம்பேக் பண்ணுவோம். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஃபோனில் கூப்பிட்டு ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்குது, வேணாமியா இதெல்லாம் வேணாமியா, தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த நாள் வந்து அழகாக அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவரும் வந்து, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் மாறி இருந்ததுனால எனக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளம் தான், ஒத்துக்கிறேன், நான் நேற்று கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டேன், டெஃபினெட்லி வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல அக்செப்டன்ஸ்குள்ளே வராரு. அந்த அக்செப்டன்ஸு எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் நம்முடைய தங்கம் தென்னரசு முன்னாள் நிதியமைச்சர், அவர் லாக் பண்ணி ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டாப்ல. இந்த 15,000 கோடி வந்து நம்ம கஜானால துபுகடின்னு விழுந்துருச்சின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படி நெஞ்சு வெடைச்சவரா கம்பீரமானமா வீரவசனம்லாம் பேசுனீங்களே, எங்க அந்த 15,000 கோடி வந்திருக்குது, என்ன அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனா இல்லை சார், இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 15,000 கோடி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஸோ வந்துருச்சு அப்படின்ட்டு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த இடத்துலையும் அவர் அக்செப்டன்ஸ்குள்ளே போகிறாரு. அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குது. நிதியமைச்சர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தை கேட்க வரும்போது, இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஃபார்மர் மினிஸ்டர் தங்கத்தனவர் சார் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான், பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வர தொடங்கி விட்டது என்று நான் அது வந்து வர தொடங்கி விட்டது டிஜிட்டேஷன் ஆஃப் சொல்லி முடிச்சிடுறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் வந்து ஜெனரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு.
நாங்கள் வி ஆர் ப்ரெடிக்டிங் மட்டும் இட் ஸ்டார்டட் டு கமிங் இன் ஒரு அக்கௌண்ட். அதை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அடுத்ததாக இன்னொருத்தரை பத்தி நம்ம சொல்லி அவனும் நேற்று ஒரு ட்வீட் போட்டு அவரை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாங்க. அவர் யாருன்னா நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஒருவேளை எதிர்வரும் தேர்தல்களில் தாவேகா தோக்குது என்றால் அதற்கு நிச்சயமாக இந்த மோட்டார் மவுத்து தான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாப்புல. என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட பொசுக்குன்னு அண்ணன், அவர் வேற பேனா வச்சுட்டு இப்படி சுத்தி சுத்தி ஒரு மாதிரி இன்டெலெக்சுவலா பேசுவாரு அப்படின்னா இன்டெலெக்சுவல் மாதிரி பேசுவாரு. அதுக்காக அது இன்டெலெக்சுவல்லாம் எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் இழுத்து இழுத்து முட்டு சந்தில மாட்டி விடுற வேலையை 3-4 தடவை பண்ணிட்டாரு. ஒரு தடவை அப்படித்தான் நேபாளத்தில் வெடிச்சது போல ஜென்சி போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ட்வீட்டை போட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டு கோர்ட்ல போயிட்டு, ஏங்க என்னை மாதிரி வீக்கான ஆளுங்க சொல்றதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க, நான் சொன்னது பூரா நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் சரண்டர் ஆவார்ல வசீகரா படத்துல விஜய் கிட்ட, அப்படி சரண்டர் ஆயிட்டாரு கோர்ட்ல போயிட்டு தலைவன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவல்துறையை வைத்து கொன்று குவித்து விட்டீர்கள் கரூர்ல அப்படின்னு சொல்லி கொளுத்தி போட்டாரு. அந்த டைம்ல மட்டும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கல்ல திமுக, அவங்க மட்டும் ஒழுங்கா டெஃபமேஷன் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு ஆதவ் அர்ஜுனா மேல மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா சரியான கொட்டு விழுந்திருக்கும், மொரட்டடி விழுந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு. ஆனா இந்த குரூப் இருக்குது இல்ல, 75 வருஷம் பழந்தின கொட்டை போட்ட குரூப், எனக்கு தெரிஞ்சு இவங்க கொட்டையை தின்னுட்டு பழத்தை தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது. மூல வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்குது. அங்க போயிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்க இவங்க எல்லாரும் இழுத்து அவருக்கு கரூர் போறதுக்கு தடை விதிக்க வேண்டும், அவர் கரூர்ல போய் பேசுறதுக்கு தடை விதிக்க வேண்டும், ஆஹா ஓஹோன்னு கோர்ட்டுக்கு போன உடனே ஆச்சு இப்ப உங்க அரசியல் வேலையில இங்க வந்து பேசிட்டு இருக்காது, இதெல்லாம் அரசியல் மேடியான்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. ஒழுங்கா டெஃபமேஷன் மட்டும் போடுறதா இருந்தா போடுன்னு சொல்லிட்டு அப்படி ஆயிடுச்சு. ஆனா அவங்க கரெக்டான லீகல் அட்வைசரோட போயிட்டு ஆதவ் அர்ஜுனாவை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த பேச்சை மட்டும் டார்கெட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா பெருத்த சேதாரம் ஆயிருக்கும். அந்த டைம்ல தெருவில் இழுத்து விட்டுருப்பாரு தலைவன், ஜஸ்ட் மிஸ். அடுத்து நேத்து அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பேசிட்டு இருக்கும்போது இந்த கான்பிடண்டா தப்பா பேசுறது அல்லது கான்பிடண்டா ஒண்ணுமே தெரியலாலும் பேசிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் கத்துக்கணும். நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படிங்கிறாரு அவர் பாட்டுக்கு. நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் அந்த தெரியும், நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா. ஆப்போசிட்ல திமுக எம்எல்ஏக்கள் இருந்தது 29 பைசாங்க அப்படின்னா சரி 29 பைசா, அதாவது சரிப்பா ஆசைப்பட்ட 29 பைசான்னு வேற சொல்லணும்னு ஆசைப்படுறேன் 29 பைசா, அந்த தோரணம் மாறவே மாட்டேங்குது. ₹40 சொல்லியிருக்கிறமேடா ₹1, இது என்னடா வியாபாரம் இது அப்படிங்கிற அந்த அந்த ரிக்ரெட்டோ அந்த கில்ட்டோ வரவே வராது. சரி 29 பைசா அப்படிங்கிறாப்புல, ஏதோ அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு 29 பைசான்னு சொன்ன மாதிரி. அதாவது ஒரு மீம் ஒன்று பார்த்தங்க, பார்த்த உடனே குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. இது டிவிகே காரங்களை இன்சல்ட் பண்ணலன்னா நான் சொல்லல, நீங்க டிவிகே காரராகவே இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடா பாருங்களேன், உங்களுக்கு சிரிப்பு வரும். இந்த மீம்ல என்ன போட்டிருக்குன்னா, மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா ஆரம்பிக்கும் போதே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அப்படிங்கிறாராம் தலைவர், அவைத் தலைவர். ஏங்க நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலீங்க அப்படின்னு இவர் சொல்லும்போது, எப்படியும் சம்பந்தம் இல்லாம ஏதாச்சும் பேசிட்டு இருக்க போறேன் அதான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மீம் போட்டதாங்க. அந்த இமேஜஸோட பார்க்கும்போது எனக்கு அந்த நேரத்தில் குபீர் என்று சிரிப்பு வந்தது. அந்த மாதிரி அதாவது டான்ஸ் ஆடுறவங்களை பத்தி, புதுசா டான்ஸ் ஆட கத்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு தப்பு ஆடிட்டு இருப்பாங்க, ஆனா கான்பிடண்டா ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்து ஒரு கவுண்டர் சொல்லுவாங்க தெரியுமா, யோ பாட்டுக்கு ஆட சொன்னா நீ பாட்டுக்கு ஆடினுங்கிற அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பிளேயரு நம்ம ஆதவ் அர்ஜுனா. ஆனா இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆதவ் அர்ஜுனா நேத்து போற போக்குல ஒரு பெரிய வெடிகுண்ட அப்படி தூக்கி வாலிபால்ல சர்வீஸ் போடுற மாதிரி தூக்கி போட்டு விட்டாருங்க. பேஸ்கெட் பால் பிளேயர் வேற அப்படி தூக்கி போட்டாப்ல. யார் தலைமையில அப்படின்னா நம்ம ராகுல் காந்தி தலைமையில. பெரிய பெரிய கனவு கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கய்யா, ஏன்னா பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. என்னன்னா 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ பீகாருக்கோ குஜராத்துக்கோ மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். அது நார்த் இந்தியாலாம் சேர்ந்து ஒரு 4-5 ஸ்டேட்டுங்க, ஒரு 7-8 ஸ்டேட் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி இருக்குதுங்க நிலைமை. இது சரி வராது. சவுத் இந்தியால இருந்து
ஏன் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் வரணுங்க எதிர்காலத்துல. அது எதிர்காலம்னா என்ன, 2029 கூட எதிர்காலம் தான். ஆமா, அது 2034 கூட எதிர்காலம் தான். எதிர்காலத்துல தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் வரணும், என்ன நான் சொல்றது அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் டம டம டமன்னு டேபிள் தட்டுறாங்க. இந்த தகவல் இந்நேரம் ராகுல் காந்திக்கு போயிருக்கும். ஆத்தாடி ஆத்தாடி, அப்ப ஸ்கெட்ச் எனக்கு தானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆமா, பின்ன நீ 5 எம்எல்ஏ கொடுத்து ஆதரவு கொடுத்துட்டா உடனே பிரதமர் வேற ஆக்கி அழகு பார்ப்பாங்களா? இரு, நாங்க வேற ஒரு பிளான் போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா சைலண்டா வேற ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கான வேலையை அவங்க ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. 5 வருஷத்துல சாத்தியம் அப்படின்லாம் நான் சொல்லல. ஆனா ஸ்கெட்ச் ஒன்ன போட்டு தெளிவா மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க. நார்த் இந்தியாலாம் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் ஓடிட்டு இருக்குது. அது இன்ஸ்டாகிராம் மேஜிக் ஏதோ பண்றாங்க, இன்ஸ்டாகிராம்ல பில்லி சூனியம் பண்றாங்கலாம் அவங்கள பத்தி குற்றச்சாட்டு வருது இல்ல. அப்படி எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஓடுங்க, நார்த்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்குது. பார்த்தா நார்த் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட கேட்குறாங்க, ஏங்க உங்க ஊர்ல தமிழ்நாட்டில் யாராச்சும் வந்து இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட எதனா வழக்கில் மாட்டா நடுத்தெருவில் வச்சு நெத்திலே சுற்றுவாராமே, உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லையப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லையே, கவர்மெண்ட்ல சட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே, உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, விஜய் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி உத்தரவுலாம் போட்டிருக்காங்களாம், சுற்றுவாங்களாம் அப்படின்னு. ஏங்க இல்லைங்க அப்படின்னா, வருதே எங்களுக்கு வருதே, எங்க செல்லில் வருதே, ரீல்ஸில் வருது அப்படிங்கிறாங்க. வேற நாயா வருது அப்படின்னா, லஞ்சம் கொடுத்து யாருன்னா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மாமன், மச்சான், குடும்பத்தார், பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே 5 தலைமுறைக்கு கவர்மெண்ட் ஜாபே கிடையாது. அதே மாதிரி இவங்களும் உடனடியாக நாடு கடத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சட்டம் பயங்கரமா வந்துட்டு இருக்குதாமே. அதெல்லாம் எங்க ஊர்ல பயங்கரமா அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நார்த்ல ஓடிட்டு இருக்குது. இங்க ஒரு செய்தி வருது அப்படின்னா இந்த செய்தியை வந்து இன்ட்டு 100 இன்ட்டு 1000 சொல்லி அங்க வேற மாதிரி மேனிபுலேட் பண்ணி பில்டப் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம வட இந்திய நண்பர்கள் நிறைய பேர் அதை சீரியஸா நம்பவும் செய்யறாங்க. என்னமோ பண்றாரா இவரு ஏதோ ஒரு பயங்கரமான ஆள்றா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கேட்கறது, 2 பேர் போட்டோ காமிச்சு, உங்களுக்கு மோடி பிடிக்குமா விஜய் தளபதி, 2 பேர்ல யார் பிரதமரா வரணும் அப்படின்னு கேட்டா இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய் தளபதி. நம்ம ஊர்ல தானே தளபதி விஜய், நார்த் இந்தியாவில் வந்து விஜய் தளபதி. அவங்க பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிறது அவர் பேரு, தளபதி அப்படிங்கிறது அவருடைய சர்நேம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொடுத்த அடமொழின்னு அவருக்கு தெரியல. அவங்களுக்கு விஜய் தளபதி தான் சூப்பர், ஏக்தம் ஏக் நம்பர் கா லீடர் ஹே அப்படிங்கிறாங்க. கேட்டா அந்த மாதிரி அவர் அங்க ஒரு பக்கம் ஏத்திட்டு போயிட்டு இருக்குது. டிவிக்கு சத்தம் இல்லாம பாப்புலாரிட்டியை பில்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா சும்மா ஜோக் காட்டுன்னு இருக்காதுப்பா, இவங்க அந்த அளவுக்குலாம் இவங்க இப்படி பாசிபிளா, சாத்தியமா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை சார்ந்த நண்பர்கள் கேட்கலாம். நான் ஒன்று தான் சொல்லுவேன், யாரை வேணா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்க, உங்க எதிரி தான் தாவேக்கா இல்லைன்னு சொல்ல, தாவேக்காவை மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணி தான் இப்போதைக்கு குத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. டிவிகேவை மட்டும் அண்டர் எஸ்டிமேட், விஜய் அவர்களை மட்டும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களெல்லாம் பார்த்தா, அவரை பார்த்தா ஏதோ தமிழ்நாட்டு சிஎம் ஆகிட்டு எப்பா என் வாழ்க்கையின் உச்சத்தை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு உட்காந்துக்கிற மாதிரியே தெரியுது. எனக்கு அப்படி தெரில. அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு சொல்லி பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நியாய தர்மன்றதுக்குள்ள நான் வரலைங்க. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, 1991 96 அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அவங்க வந்து அந்த பவர்ஃபுல்லான சிஎம்மாக வந்து முறையாக உட்காரும் போது ஆட்டம் ஆடி தீத்தாங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்சியாக தான் இருக்க போகுது, காட்டாட்சியாக இருக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு சரி அப்படின்னா அந்த ரூட்ல விஜய் அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவருடைய கால்குலேஷன் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, குஜராத் மாடல்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா ஒரு நரேட்டிவை கட்டமைச்சு மோடி அவர்களை இந்தியாக்கான ஒரு ஃபேஸா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபேஸா, கரிஸ்மேட்டிக்கான ஒரு ஃபேஸா பில்டு பண்ணி எடுத்துட்டு போனாங்கல்ல. தமிழ்நாடு மாடல் நான் ஒன்று கட்டமைச்சு, அதுல வந்து பாதி உண்மை செய்தி இருக்கலாம், நல்லதும் நடக்கலாம், அதே போல சில என்ன சொல்றது ஃபேக் நியூஸும் இருக்கலாம், எல்லாமே கலந்து. ஆனா தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா பெட்டரா, கம்பேரிட்டிவ்லி பெட்டர் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அடுத்த 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துலயோ இதை இந்தியா ஃபுல்லா பேசு பொருளாக்கி நான் அதை நோக்கி மூவ் ஆகிறேன். என் ஸ்டேட்டஸ் அல்லது என்னுடைய எய்ம் வந்து தலைமை செயலகம் தமிழ்நாட்டோட நின்றாது அப்படின்னு யோசிக்கிற ஆள் மாதிரி தான் விஜய் அவர்களை பார்த்தா தெரியுது. அதனாலதான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இவங்களுடைய லிமிட் இவ்வளவு தான் இவங்க யோசிப்பாங்க. நீங்க யோசிச்சு தான் இன்னைக்கு தோத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க இவ்வளவுதான் அப்படின்னு இவங்க நினைக்கும் போதே அவங்க 100 டைம்ஸ் மேல அங்க யோசிச்சு வச்சுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால வந்து என்னைக்குமே டிவிகேவையும் விஜய் அவர்களையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ
வேற என்னென்னலாம் இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ மற்ற கட்சிகள், அதாவது 2026க்கு முன்னாடி எலெக்ஷன் வரைக்கும் திமுக அதிமுகவை தோற்கடிக்கும். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பார்த்தோம்னா அதிமுக திமுகவை தோற்கடிக்கும். இப்படி ஒருத்தங்க தோற்கடிக்கிற அரசியல் தான் நடந்துட்டு இருந்துச்சு. 2026 எலெக்ஷன் தோற்கடிக்கிற எலெக்ஷன் இல்ல. விஜய் திமுகவை தோற்கடிக்கவில்லை. விஜய் திமுகவை ரீப்ளேஸ் செய்து விட்டார். அவங்களுடைய அரசியலை புட்டிங்கிட்டாப்ல. மதசார்பின்மை, பாஜக எதிர்ப்பு, நாங்க பாத்தீங்கன்னா முற்போக்கு, அந்த தோழர்கள் இடதுசாரி, அப்படி இப்படி அரசியலை கிறிஸ்தவர் ஓட்டு, இஸ்லாமியர் ஓட்டு, தலித் ஓட்டு, அப்படியே அரசியல் அப்படி நீ இருக்கிறதுக்கான தேவையே இல்லாம உருவாக்கிட்டா. ஐ ரீப்ளேஸ்ட் யூ, அவ்வளவுதான். இப்படியே ஏடிஎம்கேவை பாருங்க, ஏடிஎம்கேவை அப்படியே ரீப்ளேஸ் பண்றாங்க. திமுக எதிர்ப்பு, தீய சக்தி எதிர்ப்பு, அதான் அரசியல். இனிமே அதான் ஏன் அரசியல்? ஜஸ்ட் தே ரீப்ளேஸ்ட். விஜய் என்ன பண்றாரு? அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றாரு. முதல்ல அடுத்து நீங்க பண்ண போற அரசியல் என்னன்னு நீங்க யோசிக்கிறதுக்கே இன்னும் 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இது வரைக்கும் இருந்த ஜாம்பவான்களை விட்டுட்டு ஏறி உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதாவது நமக்கு தெரியும், எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை தடவை அதிமுக கூட இவங்களுக்கு நிறைய டாக்ஸ் எல்லாம் போச்சு. டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போதே கூட்டணி, ஒருவேளை நம்ம 30 சீட் 40 சீட் தான் வருவோம் அப்படின்னா துணை முதலமைச்சர் அப்படி ஒரு பிளான் பியும் வச்சுக்கிட்டே கூட அந்த ஏறி வந்தோடனே முடிச்சு விட்டாங்க. பார்த்தீங்களா? அது தெளிவா அரசியல் பண்றவங்க பண்ணதால செய்வாங்க. அதான பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அப்படின்னும் போது இன்னைக்கு காங்கிரஸை கூட்டி கூட வச்சிருக்கிறாங்க. 5 எம்எல்ஏ இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால காங்கிரஸை வாழ வைக்க போறாங்க, காங்கிரஸை தூக்கி அப்படியே தலைமையில வச்சுக்க போறாங்க, காங்கிரஸை பிரதமராக்கி அழகு பார்க்க போறாங்க அப்படின்னா நடக்கலாம். அடுத்த 5 வருஷத்துல அல்லது 2029க்கான தேர்தலில் அவ்வளோ அகலக்கால் வைக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால விஜய் அவர்கள் ஏதாச்சும் ஒரு ரூட்ல போலாம். ஆனால் காங்கிரஸை ஒழிக்க போறது, காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறத உருவாக்க போறது பிஜேபியோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை இந்த 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 போயிட்டு இருக்கிற இந்த ரூட்டெல்லாம் டேக் ஆஃப் ஆகி பிக்கப் ஆகி நடுவில் எந்த தடங்களும் வராம போச்சு அப்படின்னா, பிஜேபியும் விஜய் அவர்களை ஹேண்டில் பண்ண முடியாம அல்லது எந்த ஒரு பெருசா ஒரு விஷயத்துல மடக்க முடியாம அவங்களும் அந்த இடத்துல ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குற வேலையை காங்கிரஸை முழுங்கிட்டு காங்கிரஸ் இருக்கிறதுக்கான தேவையே இல்லாத நாங்க இருக்கங்கல்ல அப்படின்னு சொல்ற இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு உட்கார்ற இடத்துக்கு வந்தாலும் அவங்களாம் அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆளுங்க தான். வருவாங்களோ வரமாட்டாங்களோ, அப்படி வந்துடலாமான்னு யோசிக்கக்கூடிய ஆளுங்க தான் தமிழக வெற்றி கழகம். இந்த லெவலில் அவங்கள தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்லப்பா, அவர் விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்பி நார்த் இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தெரிய வரும்போது தானப்பா இருக்குது. அதுக்கப்புறம் எப்படிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்னா, அதுக்கு நம்மால் கைவசம் ஏகப்பட்ட ஐடியாக்கள் இருக்குது. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நேரா அயோத்திக்கு போயிட்டு ராமர் கோயிலுக்கு போயிட்டு அழகா சாஷ்டாங்கமா விழுந்து அருமையா சாமி கும்பிட்டு, நம்ம ஊர்ல இப்படி திருநீர் வைக்கிறாங்களா, அங்க நல்லா நம்மள ஏத்தி ஒண்ணு வச்சுக்கிட்டு ஆளை பார்க்க பக்காவா சனாதனி அந்த ஒரு லுக்ல ஜம்முன்னு ஒரு நாள் சாமி கும்பிட்டு அப்படியே பயங்கரமா அதுக்கான போட்டோ ஷூட்டு ரீல்ஸ் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு வந்துருவார். யோ, அவரெல்லாம் எல்லா கடவுளும் ஏத்துக்கிற ஆளியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி விட்டு வந்துருவார். அதை செஞ்சிருவார். அவருக்கு கிறிஸ்டியனுக்கு நம்ம புள்ளடா அப்படின்ற பேர் வாங்க தெரியும். மற்ற மதத்தினர்கிட்டையும் இது நம்ம புள்ளடா அப்படின்ற பேர் வாங்குற அந்த சூட்சுமத்தை கத்து வச்சிருக்காப்புல. அதனால எந்த எல்லைக்கும் மேலாலும் போய் என்ன மாதிரியான வேலை செஞ்சாலும் செய்வாங்க. தாவேக்காவை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். இதெல்லாம் செஞ்சிருவாங்களா, சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்ற இடத்துக்கு நான் வரல. இதெல்லாம் செய்யற அளவுக்கு யோசிக்கக்கூடிய குரூப் தான் இது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதை நான் நெகட்டிவான மீனிங்ல சொல்றேன்னா பாசிட்டிவான மீனிங் சொல்றேன்னா அப்படின்றதெல்லாம் இல்லை. கேப்பபிள் ஆஃப் டூயிங் அண்ட் திங்கிங் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ சும்மா சொல்ல, ராகுல் காந்தி அப்படியே அவர் பாட்டு கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டு இருக்க வேண்டாம். முடிச்சுவிட போகிறது மோடி கிடையாது, அண்ணன் விஜய் தான் அப்படிங்கிறதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.